நிகழ்ச்சி தமிழ்நாடு தமிழ் சங்கம் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி இணைந்து நடத்துகின்ற நம்முடைய பெண் ஆளுமைகள் என்கிற தலைப்பிலே மிக சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். முதலாவது இன்றைய நிகழ்ச்சியிலே தொடக்க உரையாற்றுவதற்காக மதிப்புக்குரிய ஐயா கவிதை கணேசன் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, இந்த சிறப்புமிகு இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்ககால இலக்கியங்களில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து ஒரு மாத காலம் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு பேராசிரியர் பெருமகனார் வந்து இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இந்த கால எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் அவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். புதினே இலக்கியத்தினுடைய தொடக்க நிலையிலேயே வைமு கோதை நாயகி அம்மாள் அவங்க வந்து 115 புதினங்கள் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அவங்க தான் இந்த பெண் புரட்சியை, அதாவது எழுத்து மூலமாக துவக்கி வைத்த ஒரு பெரிய புதின ஆசிரியர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெப்சிபா ஜேசுதாசன், ஓய்வு பெற்ற ஆங்கில பேராசிரியர். புத்தம்புது வீடு, டாக்டர் செல்லம்மா, அனாதை முதலான புதினங்களை படைத்திருக்கிறார்கள். லட்சுமி, இயற்பெயர் திரிபுர சுந்தரி, மருத்துவர், பெண்ணிய எழுத்தாளர். இவரது இனிமை எளிமை நடையால் புதினங்களை அனைவரும் விரும்பினர். பெண்மனம், நாயக்கர் மகள், இதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு நூல்கள். அடுத்தது வாசந்தி, இந்தியா டுடே தமிழ் பதிப்புதலின் ஆசிரியராக பணிபுரிந்தவர். ஆகாச வீடுகள், மூங்கில் பூக்கள், நான் புத்தன் இல்லை ஆகிய புதினங்கள் குறிப்பிடத்தக்கவை. சிவசங்கரி, இவங்க விழுப்புரத்தில் இருந்தவங்க, அதனால் எனக்கு அது தெரியும். வங்கி பணியாளராக இருந்தவர். திரிவேணி சங்கமம், 47 நாட்கள், பாலங்கள், எதற்காக, அந்த எதற்காக படிச்சுட்டு நான் கண்கலங்கினேன் முதலான பல படைப்புகளை அவர் வந்து குறிப்பிடத்தக்கவராக படைத்திருக்கிறார்கள். பெண்களினுடைய சிக்கலை அழகாக வெளிப்படுத்துபவர். அடுத்தது ராஜம் கிருஷ்ணன், முற்போக்கு சிந்தனையாளர், கல ஆய்வு புதினங்கள் எழுதுவதில் வல்லவர். கூட்டு குஞ்சுகள், கரிப்பு மணிகள், இதெல்லாம் அம்மா எழுதியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார்கள். பெண்களின் ஆளுமையை நிலைநாட்டுபவர், பெண்களின் கோணத்தில் செய்திகளை ஆராய்பவர், காலமாக அடக்கி வைக்கப்பட்ட பெண்களுடைய உணர்வுகளை கோபமாக வெளிக்கொணர வல்லக்கூடியவர் அவரே. அடுத்தது பாக்கியான்றவங்க, சென்னை மாநில கல்லூரி இணை பேராசிரியர். 2.5 ஆண்டுகளாக கள ஆய்வு செய்தும் வினாநிரல் தயாரித்தும் காதலர்களை நேர்காணல் கண்டும் எழுதப்பட்ட இவரது புதினம் காதலா காதலா. நட்பு மற்றும் காதல் என்னும் போர்வையில் நிகழும் சமுதாய சீர்கேடுகளால் விளையும் உளவியல் பாதிப்புகள் அடுத்த தலைமுறைகளையும் பாதிப்பதை ஆசிரியர் புலப்படுத்துகின்றார். அங்கீகாரம், வலம்புரி என்னும் இவரது இரு சிறுகதை தொகுப்புகளிலும் நட்பியல் மற்றும் பெண்களின் சிக்கல்களை முன்வைக்கிறார். அழைப்பு மணி, தாய் வீடு என்னும் 2 சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார். தாய் வீடு என்னும் சிறுகதை மிக சிறப்பாக பேசப்பட்டது. அடுத்தது சிவகாமி, பழையன கழிதலும், ஆனந்தாயி போன்ற புதினங்கள் குறிப்பிடத்தக்கவன. பாமா என்பவர் சங்கதி, கருக்கு, வன்மம் புதினங்கள் மக்களால் இதெல்லாம் ரொம்ப பேசப்பட்ட புதினங்கள். அடுத்தது திலகவதி, ஒரு காவல்துறை அலுவலர். கல்மரம், புது எழுச்சி உருவாக்க வல்லது. இப்படிப்பட்ட பெண் ஆளுமைகள் மிக சிறப்பாக இந்த காலத்தில், அதுதான் அதாவது நீங்கள் சங்க காலத்தில் பேசுகிறீங்க, இந்த காலத்தில் பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு பத்திரிகை துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் என்பதை கூறி என்னுடைய தொடக்க உரை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு.
சிறப்பான ஒரு பெண் ஆளுமையை பற்றி கோதை நாயகி அம்மாவை பற்றி நீங்கள் இந்த இடத்திலே உரையாற்றினீர்கள். உங்களுக்கு நன்றி. அடுத்த வணக்கம் அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. அம்மா மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்காத கமலத்தம்பம் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. கவிதையா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா சொன்ன மாதிரி தமிழ்நாடு தமிழ் சங்கம், நெதர்லாந்து எஃப்எம் தொலைக்காட்சி, நெதர்லாந்து சன் தொலைக்காட்சி, அன்னை தெரசா கல்லூரி மூன்றும் இணைந்து சிறப்பாக நடத்தி வரும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் பெண் ஆளுமைகள்னு சொல்றதுல பெண்ணா இருந்துட்டு பெண் ஆளுமைகளுக்கு நம்ம ஒரு இதா இருக்குன்றதுனால இந்த நிகழ்வுல ஒவ்வொரு நாளும் கலந்துக்கிறேன். எனக்கு இதுல ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் முன்ன சொல்லிக்கிறேமா. எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு கருத்தரங்க கட்டுரை எழுதணுன்றது ஒரு மனசுக்குள்ள ஒரு இதா இருந்தது. நான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளா மாணவர்களுக்கு இந்த காரைக்கால் அம்மையார் புராணம் பயிற்று சொல்லி கொடுக்கும் போதே தோணும், எனக்கு காரைக்கால் அம்மையாரும் கண்ணகியும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதலாம் அப்படின்னு. ஏன்னா இப்ப பார்த்தா காரைக்கால் அம்மையார கணவன் விட்டுட்டு போனதும் ஒரு நிகழ்வு, நம்ம கண்ணகிய கோவலன் விட்டுட்டு போன நிகழ்வும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. மாதவியிடம் போயிடுறாரு கோவலன். இவர் ஒரு பாண்டிய நாட்டுக்கு போய் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கினா அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேரிட்டுட்டேன் அப்படின்னு வேகமா குடும்பத்தோட மனைவி குழந்தைகள் சகிதமா புனிதவதி காதல்ல விழுந்து மனைவியை தெய்வமாக்கிட்டாரு அவரு. இங்கேயும் கோவலனும் மனைவியை தன்னுடைய உயிரை கொடுத்து கண்ணகியை தெய்வமாக்கிட்டாரு. சோ அந்த மாதிரி நிகழ்வுல ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதணுன்றது இன்னைக்கு அம்மா ஐயா சொன்ன மாதிரி அம்மாவோட பொறுமையான அந்த வார்த்தைகள் காதுல விழுந்தது. அந்த குழந்தை அந்த அம்மா தான் அந்த அகனான்னு ஒரு சொல்லும் போது அந்த ஜல் ஜல்னு கொலுசு ஒழிக்க சலங்கை ஒழிக்க அந்த பெண் குழந்தைகள் ஓடி அந்த தனதத்தன் தன்னுடைய குழந்தை நீண்ட நாள் இல்லாத குழந்தை இல்லாம தனக்கு பிறந்த குழந்தைய அப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்த குழந்தைக்கு வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு தன்னுடைய உறவுகளோடு போய் பரமதத்தன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச இடத்துல தன்னுடைய மகள் தெய்வத்தன்மை வாய்ந்தவள் என்னும் செய்தியை அறிந்து ஊராரெல்லாம் அஞ்சு நின்ற வேலையில மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு போது தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து ஒரு சிவகணங்கள்ல ஒன்றாக மாறி தலைவலியாக போய் ஹேமலதாமா சொன்ன மாதிரி இறைவனையே என்னுடைய அம்மை என்று அழைக்கும் அளவுக்கு நம்ம மனிதர்கள்ல ஒருத்தங்களா இருந்தவங்க ஒரு புனிதத்தன்மை அடைந்து அவங்களுக்கு புனிதவதின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னவே புனிதத்தன்மை அடைந்திருந்த தன்மையை நினைச்சு உங்களுடைய உரையிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியம்மா. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து வரும் தமிழ்நாடு தமிழ் சங்க உறுப்பினர்களுக்கும் அன்னை தெரசா மகளிர் கல்லூரியினுடைய தலைவர் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் துறை தலைவர் ஹேமலதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் ஐயா ஒவ்வொரு நாளும் தொடக்க உரையாற்றி பெண் ஆளுமைகளினுடைய சிறப்பை மேலும் சிறக்க செய்கின்ற நம்மோடு ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கக்கூடிய கவிதையை அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். நன்றிங்க அம்மா. நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சி நம்ம தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் குறித்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கல்லூரியோடு தமிழ்நாடு தமிழ் சங்கம் இணைந்து நடத்துகிறது. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கல்லூரிகளோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். இந்த முறைக்கு தொடர் கருத்தரங்கமாக ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கல்லூரியோடு இணைந்து நடத்துகிறோம். முதல்வர் அவர்கள் தமிழ்துறை தலைவர் மதிப்புக்குரிய லட்சுமி அம்மா அவர்கள், தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லி இந்த தொடக்க உரையாற்றிய ஐயா அவர்கள், நன்றி உரை சொன்ன தாங்கள், மிக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி சென்ற வாணிதேவி அம்மா அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சியை